அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரி கிட்டேருந்து அப்டேட் மேலே அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலயா காட்டன் ஆடு விளம்பரத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. செம்ம வீடியோ, அது வந்து பயங்கரமான ஒரு வீடியோ. அவர் ஆலயா காட்டனில் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆடு பண்ணியிருக்காரு. இந்த ஆடு தாங்க அல்டிமேட்டாக இருக்குது. பார்க்காதவங்க எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறதான் அவங்களோட இன்ஸ்டா ஆலயா காட்டன் பேஜில் வந்து இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லட்சுமி செல்லக்குட்டி லட்சுமி பிரியா வந்துட்டு நவராத்திரி கொலுக்கு வந்து மதுரை போயிருந்தாங்க இல்லையா, நேற்றுக்கே நம்ம வந்து பார்த்தோம், வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அவ்வளோ ஃபோட்டோஸ், நிறைய பேரோட வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நிறைய வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே என்னால் போட முடியல டைமில். எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சூப்பரான ஒரு வீடியோ அது போட்டது. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த அவங்க போட்டது, அந்த குத்து விளக்கு பூஜையில் உட்காந்தது, அங்கே வந்து நல்ல பாட்டு பாடினது, டான்ஸ் பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக அல்டிமேட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராகினி, அப்புறம் வந்து யமுனா, அதுக்கப்புறமா வந்து சாதிகா, எல்லாருமே கங்கா எல்லாருமே வந்து போயிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்லேருந்து எல்லாருமே போயிருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே போயிருக்காங்க. அவ்வளோ அழகாக வந்து அந்த மண்டபத்தில் வந்து வச்சுருந்தாங்க போல். அவ்வளோ அழகாக வந்து எல்லாருமே மக்கள் நிறைய வந்திருந்தாங்க. வந்து எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறத வந்து அவங்க ஹாப்பியாக வந்து நம்ம லட்சுமி பிரியா வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம லட்சுமி பிரியா வந்து ஒரு சில வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு மெமரியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அதை வந்து பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே வந்து இதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அது இதை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பவும் எனக்கு வந்து சுவாமியோட ஆலயா காட்டன் ஆடு வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. செம்ம சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. எப்போவுமே சுவாமி வந்து பயங்கர ஸ்மார்ட் தான். எப்படியாவது ஒரு அழகான ஒரு விளம்பரத்தில் நடித்தாலும், எப்படி நடித்தாலும் இவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தான் நம்ம வந்து பார்ப்போம். அந்தளவுக்கு அழகாக வந்து சூப்பராக வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கலக்கிட்டு இருக்காரு. ஒயிட்டு தான் போட்டிருக்காரு. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டிய விஷயமும் கூட. சூப்பருங்க, எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இவங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கட்டும். நிறைய விஷயங்கள் சூப்பராக நடக்கட்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு விளம்பரத்தில் வந்து நடித்தாங்க அப்படின்னா நான் பயங்கரமாக சந்தோஷப்படுவேன். இவங்க 2 பேர் மட்டும் இந்த காஃபி விளம்பரத்துல எல்லாம் வருதாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த சூர்யா ஜோதிகா மாதிரி, மாதவன் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி லட்சுமி பிரியாவும் சுவாமியும் பண்ணுனா அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே இவங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, சரிங்களா?